தலைமை நீங்க தானே. கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி வரப்போறது 26லயே பிஜேபி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும்போது கூட ஏன் பேசாமயே இருக்கீங்க? நீங்க ஏன் வெளிப்படையா ஒரு கருத்த சொல்லாம அவங்க இருக்கீங்கன்றாங்க. திமுக காரன் மாதிரியே நீங்களும் கேக்குறீங்க. பத்திரிகையாளர்கள் முன்னிலே பிரஸ் மீட் வச்சப்பவே எங்க பொதுச் செயலாளர் சொல்றாரு. ம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என்று அவர் சொல்லவில்லை. அப்படி பேச்சே இல்லைன்னு. எல்லாரும் சொல்றாங்களே பிஜேபில. இருங்க. நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். ஆமா, மரியாதைக்குரிய பிஜேபியின் தலைவர், மாநில தலைவர். ஆமா. அவர் என்ன சொல்லுகிறார்? இபிஎஸ் முடிவு இபிஎஸ் செய்வார். தான் முதல்வர். இபிஎஸ் தான் எங்கள் கூட்டணியிலே என்ன சீட்டுங்கிறதோ, எங்க கூட்டணி எதை நோக்கி நகருதுங்கிறத தமிழ்நாட்டுல இபிஎஸ் தான் முடிவு செய்வார். சரி. அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார்னு சொல்றாரு. ம். இது 2ம் தெளிவான ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. தமிழ்ல சொல் பிரயோகம்னு ஒண்ணு இருக்கு. கூட்டணி ஆட்சி. திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்னால் திமுக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும். எனவே திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்த கருணாநிதியும் கூட ஆட்சியில பங்கு கொடுக்கலையே, பண்ணலையே. அப்ப கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த கூட்டணியும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கும். இவ கூட்டணி எங்க கூட்டணி தாங்க ஜெயிக்கும். இல்ல பிஜேபி அந்த டோன்ல அவங்க பல மாநிலத்துல சில மாநிலங்கள்ல நீங்க பேசக்கூடாது. இல்ல வேற சில ஸ்டேட்ல இந்த மாதிரி பேசினவங்க கடைசியில உட்கார்ந்துருக்காங்க கூட அமைச்சரவையில. எல்லா ஸ்டேட்லயும் நடந்திருக்கு தலைவா. இதே ஆந்திராக்குள்ள காங்கிரஸ்க்காக உயிரை விட்ட ராஜசேகர் ரெட்டி பிறகு என்ன ஆனாரு, அவங்க என்ன பண்ணி விட்டாங்க, காங்கிரஸ் கெடுத்து விட்டாங்க. அந்த பையன் மறுபடியும் வந்து எப்படி ஆட்சி அமைச்சார் எல்லாத்தையும் கண்ணுல பார்த்தோம்ல. சரி. காங்கிரஸ் அப்படி மாநில கட்சிகள் பூரா தழுவி வளர்த்து எடுத்துருச்சா?